ஹாய், குட் ஈவினிங்மா. கேக்குதா? ஓகே. ஸோ நம்ம வந்து 11th செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. உங்களுக்கு அந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க எல்லாமே வீடியோவா இருக்கு, ரெக்கார்டட் வீடியோவா யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. பொதுவா இந்த பாடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பல மாடலை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஜே தாம்சன் என்ன சொன்னாரு, ஒரு மாடலும் அணு மாதிரிகளும் என்னதை அதாவது ஸ்டெபிலிட்டிக்கு, நிலைப்பு தன்மைக்கு அந்த அணு மாதிரிகள் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்கிறதா இந்த பாடத்தோட இது. நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தோட எண்டில் இருக்கும். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால், ஆர்பிட்டாலின் ஆற்றல்கள், அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கு, எனர்ஜி எப்படி இருக்கு, எப்படி ஒரு ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கறத இன்னைக்கு பாடத்தோட பாடமா பார்க்க போறோம். மேலுமே இந்த பாடமும் இன்னையோட முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால், ஆர்பிட்டால்களின் ஆற்றல்கள். ரைட்டா? இப்ப பொதுவா எனர்ஜி அதாவது ஆற்றல் இல்லையா? ஆற்றல்கள் சொல்லி பார்த்தா ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு என்னென்ன ஆர்பிட்டால் தெரியும்? எஸ், பி, டி, எஃப், இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இதை எதை வச்சு எழுதுறோங்கிறதுலாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். குவாண்டம் எண்களை வச்சு எழுதுறோம், குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு எழுதுறோம் அப்படின்னு. இது 0, இது 1, இது 2, இது 3. முதல்ல இந்த நம்பர் என்னங்கிறது தெரியணும் இல்லையா? இந்த நம்பர்ங்கிறது, இந்த நம்பர் தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். n = 1, n, l, m, அதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். என்னன்னா முதன்மை குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர் இஸ் l, m is மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். கோண உந்தம், அதுக்கடுத்து காந்த குவாண்டம் எல்லாம் பார்த்துட்டோம். அதை வச்சுதான் இந்த ஆர்பிட்டால குறிக்குதுன்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதை நீங்க மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்து இதை கேட்பாங்க அடிக்கடி. 1 வேர்ட்ல 2 மார்க்ல கூட வரும். அப்ப எஸ்னா 0, பினா 1, டினா 2, எஃப்னா 3. ரைட், இது தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதனுடைய எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் எடுத்துக்கிறோம். 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்னா என்னது? ஒரு எலக்ட்ரானை உடைய ஒரு 1 எலக்ட்ரான் யாரு? ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன் அப்படின்னா 1s1 இப்படி எழுதுவோம். ரைட்டா? இது என்ன ஸ்டேட்? இந்த 1ங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இந்த எஸ்ங்கிறது அதனுடைய ஆர்பிட்டால குறிக்குது, இந்த நம்பர்ங்கிறது அதனுடைய எலக்ட்ரானை குறிக்குது. இது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. ரைட்டா? இதுக்கு கிரவுண்ட் ஸ்டேட். அப்ப கிரவுண்ட் ஸ்டேட்னா தமிழ்ல இயல்பு ஆற்றல் நிலை. ரைட்டா? இது கிளர்வுறு ஆற்றல் நிலைக்கு போறதுக்கு இங்க எலக்ட்ரான் என்ன செய்யல, இல்ல. வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இருந்தாதான் அது கிளர்வுறு ஆற்றல் நிலைக்கு போகும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இப்ப இது எப்படி இருக்கான்? இதனுடைய எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கான்? என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு? என் அப்படின்னா யாரு? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ரைட்டா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. அப்ப இதுல என்ன ஒரு இது க்ளூ மாதிரி வச்சுக்கோ. n இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்ல என்ன? n அதிகரிக்க அதிகரிக்க ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதிகரிக்கும் சொல்றோம். ரைட். அப்ப இதுதான் நமக்கு க்ளூ. n இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நமக்கு 1s, 2s, 2p, 3s, 3d, 4s எல்லாம் இருக்கு. நம்ம அதுல எழுதுறதுக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், திரும்ப ஒரு திரும்ப சொல்லி தரேன். சரியா? அந்த 1s, 2s இருக்குல்ல, 1s, 2s என்ன, 2p, 3s, 3p, 3d, 4s, 4p, 4d,
இப்படி நம்ம எழுதுறோம், ஒரு ஆர்டரா எழுதுறோம், 1 2 3 அந்த மாதிரி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன்? அதிகரிக்க அதிகரிக்க என் வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் சொன்னேன். இப்ப இதுல என் வேல்யூ எது? இது முன்னாடி இருக்கிற நம்பர் தான் என். அப்ப இங்க 1 இருக்கு, அப்ப இதை காட்டிலும் இதுக்கு அதிகம். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், மேடம் ரெண்டுமே என் தானே மேடம், அப்ப எனர்ஜி அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இங்கேயே அப்படிதானே மேடம்? ஆமா, ஈக்குவலா தான் இருக்கும். எப்ப அதிகரிக்கும்? அதை எதை வச்சு டிசைட் பண்றாங்க அப்படின்னா எல்ல வச்சு சேர்க்கிறாங்க. அப்பதான் யாரு வரானா என் பிளஸ் எல் ரூல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. என் பிளஸ் எல் விதி அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க? இதனுடைய ஆற்றல் எப்படி இருக்குமா, இதை காட்டிலும் இது பெருசா இருக்குமா? ஏன்? என் வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய ஆற்றல் கூடன்னு சொல்லிட்டேன், ரைட்? அப்ப அந்த கான்செப்ட் படி இது ரைட், முடிஞ்சது. அப்ப 2s ஈக்குவல் டு 2p தான் இருக்கும். ஆனா 2s விட 3s கூட இருக்கும், ரைட்டா? 3s விட 4s கூட இருக்கும். ஆனா சேம் நம்பர் ஆஃப் வேல்யூ இருந்ததுன்னா அது ஒன்னாதான் இருக்கும், ரைட்டா? சரி, இப்ப அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதிரி என் வேல்யூ சேமா இருக்கு, என் வேல்யூ சேமா இருக்கிறச்ச இப்படி இருக்குமா? s greater than p greater than d greater than f. இதுதான் அதனுடைய ஏமா, இது ஒரு ஒன் வேர்ட்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரியா? சரி, லெஸ் தென் இல்லையா? ரைட். அப்ப n வேல்யூ டிஃபரெண்டா இருந்தா, இப்ப கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? n சேமா இருந்தா இது முடிஞ்சது. நான் உங்களுக்கு இத ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன், சரியா? புக்ல ஒரு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை வாசிச்சுன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னப்பா? n சேமா இருந்தா பார்த்துக்கலாம். இப்ப n டிஃபரெண்டா இருக்கு. n டிஃபரெண்ட்னா என்ன? 1 3 4 5 அப்படி. இப்ப ரெண்டும் சேமா இருந்ததுல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப n சேமா, n பெருசா இருக்கு, n பெருசா இருக்கும் போது எனர்ஜி பெருசு, சரியா? n கம்மி ஆகும் போது எனர்ஜி கம்மின்னு சொல்லிட்டேன். n வேல்யூ டிஃபரெண்டா இருக்கும்போது எப்படி பாரு, கம்பேர். இப்படி இருக்கு 4s 3d, இப்படி கம்பேர் பண்றோம். இதுல n வேல்யூ டிஃபரெண்டா இருக்கு, 4 3, ஆர்பிட்டாலும் s d. ஆனா எது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்? எதை காட்டிலும் எது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்? எது இருக்கணும்? 4 3ல எது இருக்கணும்? n வேல்யூ அதிகமான எனர்ஜி அதிகமாகும், இதுக்கு தானே இருக்கணும், 4s தானே. ஆனா 3d தான். ஏன்? ஒரு கேள்வி வரும். இது மாதிரி 6s 5d, அடுத்து 4f 6p, இப்படி இருக்கு. ஆக்சுவலா யாருக்கு இருக்கணும்? இதுக்கு இருக்கணும், கூட தானே இருக்கணும். ஆனா கூட இல்லை, இங்க இந்த கேஸ்ல அப்படி இல்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆள் வர, யார் அப்படின்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு, மறைத்தல் விளைவு அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இதன் காரணமாகத்தான் நம்பர் பெருசா இருந்தாலும் இதுதான் கூட இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப இதுதான் ஒரு நியூக்ளியஸ் வச்சுக்கோ. இந்த நியூக்ளியஸை சுத்தி எஸ் பி டி எஃப் இப்படி இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப இது என்ன பண்ணுமா, இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த இது என்னது? எலக்ட்ரான் வந்து மைனஸ், இது பிளஸ். அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? ஆனா இந்த டி இருக்குல்ல, இதுப்பா இது எஸ், இது பி, இது டி, இது எஃப். இவங்க ரெண்டு பேரும் சேம் சார்ஜ். அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், வெளியே வர விடாது. அப்ப இது என்ன செய்யும்? இதை போய் மறைக்கும், ரைட்டா? அப்ப எஃப்க்கு இது டி, டிக்கு பி, பிக்கு எஸ். அப்ப இதுல எது ரொம்ப அதிகமான ஆற்றலை பெற்றிருக்கும்? எஸ். ஏன்னா அதான் நியூக்ளியஸ் பக்கத்துல. இப்ப நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு பெரிய விஐபி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஐபிக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு அப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க, இசட் பாதுகாப்பு அப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வெளியில இருக்கிறவனை நம்ம என்ன பண்ணலாம்? சமாளிச்சு உள்ள போயிடலாம், ரைட்டா? இந்த வெளியில இருக்கிறவனை முதல்ல சமாளிக்கணும். அப்ப இவனுக்கு அப்ப இங்க வந்துட்டோம். அடுத்து நமக்கு திரை யாரு? இவங்கள சமாளிக்கணும். அடுத்த திரை யாரு? இவங்க. ஆனா நம்ம பக்கத்துல என்ன செய்ய முடியாது, போய் பாக்குறதுக்குள்ள ஒரு இதாயிரும். ஆனா இந்த பக்கத்துல இருக்கிறவன் அலோ பண்ணா நம்ம டக்குனு உள்ள வந்தது, புரியுதா? அப்ப யார்தான் அத்தாரிட்டி? எஸ். அதாவது அந்த மெயின் கார்டு இருப்பான்ல,
அந்த யாரு ஒரு பெரிய விஐபி இருக்கானா அவனை பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் சைன் பண்ணிட்டானா நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், உள்ள போயிரும். அப்ப இந்த வெளியில இருக்கிறவனுக்கு இது மறைத்தலா இருக்கு, இது மறைத்தலா, இதுதான் மறைத்தல் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது, ஷீல்டு பண்ணிக்குது, உள்ள விடாம இது பண்ணிக்குது. காரணம் ரெண்டு காரணம். ஒண்ணு, ரெண்டுமே சேம் சார்ஜ், அதனால என்ன பண்ணிக்குது, ரிப்பல் பண்ணிருது. மைனஸ் இருந்தா பிளஸ் உள்ள நோக்கி போகிறதுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உள்ள இருக்கு இல்லையா? சோ அப்ப இது ரெண்டு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இது மைனஸ், இது பிளஸ். அப்ப அதனாலதான் இது எஸ் இதா இருக்கு. அதனால இந்த ஷீல்டிங் எஃபெக்ட்னால என்ன ஆகுதா, இப்படி ஆகுது. எப்படி ஆகுது, நான் முதல்ல எஸ் எப்படி சொன்னேன், இப்படி ஆகுது. எஸ் கிரேட்டர் தன் பி கிரேட்டர் தன் டி கிரேட்டர் தன் எஃப், இப்படி ஆகும். ரைட்டா? இது என்னதுல, ஷீல்டிங் எஃபெக்ட் தான் டாப்ல இருக்கு. யாருக்கு, எஸ். இதே இப்ப எனர்ஜி என்ன ஆகுது, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறி. புரியுதா புரியலையா இந்த கான்செப்ட்? புரியுதா புரியுதாமா? என்ன சொன்ன, ஒரு 1.5 பக்கத்துக்கு உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க. ரைட்டா? என்ன கொடுத்திருக்காங்க, என் வேல்யூ கூடினால் எனர்ஜி கூடும். அதே என் வேல்யூல சேமா இருக்கக்கூடியதுக்கு எனர்ஜி சேமா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியதுல சில இது எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு. ஒன்னு 4s 3v பார்த்தா இதுதான் இதை விட கூட இருக்கு. என்ன காரணம், அதுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட். அப்ப ஷீல்டிங் எஃபெக்டோட ஆர்டர் இது, எனர்ஜியோட ஆர்டர் இது. ஓகே, புரிஞ்சுதா? போலாமா அடுத்து? ரைட். அப்ப என் அண்ட் எல் எதை டிசைட் பண்ணுது, என்னங்கிறது ஷெல்லையும் என்னங்க இதுங்கிறது ஷேப்பையும் இது பண்ணுது. ஓகே, புரியுதமா? நல்ல புரியுதா நினைக்க? ஏன்னா இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து ஈஸியா இது பண்ணுவோம். ஏன்னா ஒன்பார்ல இது வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எனர்ஜியா ஷீல்டிங் எஃபெக்டா சாதாரணமான புரிஞ்சுக்கணும் செய்யும். சரியா? அடுத்தது n+n ரூல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்போம். n+1 ரூல். இது என்ன சொல்லுதுன்னா, இப்ப பாரு 2p 3s இப்படி இருக்கா, 2p 3s. இந்த 2 3ங்கிறது என்னது, 2 3ங்கிறது n வேல்யூ. இந்த p க்கு என்னது 1, s வேல்யூ என்ன 0. அப்ப இங்க பாரு 2 + 1 3 தான், இங்க 3 + 0 3 தான். அப்ப 2p 3s இருந்தாலும் இதனுடைய வேல்யூ எப்படி இருக்குமா, 3 தான் இருக்கு. அப்ப எனர்ஜி எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். புரியுதா? அததான் உங்க புக்ல இப்படி கொடுத்துருக்காங்க. பாரு, நம்ம பார்க்க போறோம். பாரு, ஆர்பிட்டால் n+n ரூல். 1s 1s 1 + 0 1 இப்படி எழுதுறோம். 2sக்கு 2 2pக்கு அப்படியே போட்டுட்டே வரும், போட்டே வரும். சரியா? 5d வரைக்கும் எழுதிட்டோம். இப்பயும் பாரு, இதுல உள்ள வேல்யூஸ பாரு. 2 3 இருக்கா, அப்ப 2p 3s. 2 4 இருக்கு பாரு, 3p 4s. அடுத்து பாரு 2 5 இல்ல 6 இல்ல, 2 6 இருக்கு பாரு, 4d 6 என்ன 5p. அடுத்து 7 இருக்கு பாரு. அதனால இப்படி எழுதுறோம், based on n+ ரூல். இப்படி இந்த ஆர்டர்ல எழுதுறோம். 1s 2s இப்படி எழுதுறோம். சரியா? ஏன், அதனுடைய வேல்யூ ஒண்ணு போல இருக்கு. 3s 3p 4s 3d 4p. இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், எப்படி எழுதணுங்கிறது சொல்லித்தரேன். இது based on n+ ரூல் படி இது எழுதுறோம். அதனால இது என்ன சொல்றாங்கன்னா, டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லி, சம ஆற்றல் உடைய ஆர்பிட்டால்கள்னு சொல்றாங்க. ஆனா இதே இது அந்த எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே 2s தான், 2s ஓட எனர்ஜி. ஆனா இது ஹைட்ரஜனுக்குரியது, இது லித்தியத்துக்குரியது, இது சோடியத்துக்குரியது, இது பொட்டாசியத்துக்குரியது. எப்படி இருக்கு, இதை காட்டில இது கூட இருக்கு, இதை காட்டில இது கூட இருக்கு. அப்ப with a decrease in increase in atomic number sorry increase in atomic number என்ன ஆகுது, குறைஞ்சுக்கிட்டே போகும். சரியா? ஆனா ஆர்பிட்டால் சேம், ஆர்பிட்டால் ஒண்ணு போலதான் இருக்கு. ஆனா அதனுடைய ஆற்றல் மட்டும் என்ன ஆகுது,
அட்டாமிக் நம்பர் கூட கூட எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? சரியாப்பா? ஓகே. இப்ப சோ இது சொன்னது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால். ஒரு ஆர்பிட்டால எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத ஆஃபாப் பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், குன்ஸ் ரூல், ரிலேட்டிவ் எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்னு 4 பிரின்சிபல் வச்சு சொல்லுவாங்க. ஆஃபாப் விதி, பாலி தவிர்க்கை விதி, குண்டு விதி அப்படின்னு. இந்த 3 விதியை வச்சு ஒரு ஆர்பிட்டால ஃபில் பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஆஃபாப் அப்படிங்கிறவர் ஜெர்மன் வேர்ட், அது பில்டிங் அப் அப்படின்னு பேரு. அதை என்ன சொல்றோம்னா ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் இன் வேரியஸ் ஆர்பிட்டால் அப்படி சொல்றோம். சோ இந்த ஆஃபாப் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம், in the ground state of atom, the orbitals are filled in the order of their increasing energy அப்படின்னு சொல்லுது. Orbitals are filled in the order of their increasing energy. தான் அதை என்ன பண்ணணுமா fill பண்ணணும்னு சொல்லுது. தமிழ்ல இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகிறது. சோ ஏறு வரிசையில நிரப்பப்படுகிறது. சோ இந்த 3 ரூல் இருக்கட்டும். நம்ம அந்த ரூலை பார்த்துட்டு ஒரு இதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரிக்கும் சொல்லித்தரேன் எப்படி எழுதணும்னு. இதுதான் அந்த எலக்ட்ரான் அமைப்பு. 1s 2s 2p 3s 3p 3d 4s இப்படி எழுதுற அமைப்பு இதுதான். இதுதான் அந்த எலக்ட்ரான் அமைப்பு. இது எப்படி எழுதணும், மனப்பாடம் பண்ணாம எப்படி எழுதணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3s 3p 4s 3d. ஆக்சுவலா நம்ம என்ன நினைப்போம், 3d தான் நினைப்போம். ஆனா 4s அடுத்து தான் 3d. ஏன்னா 4s தான் அடுத்து இருக்கு, அடுத்ததுதான் 3d இருக்கு. இதுக்குதான விளக்கம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரியா? ஏன் இப்படி இருக்கு, 3p அடுத்து 3d தானே வரணும், அதுக்கான விளக்கம் தான் என்ன சொன்னேன், n+ ரூலை வச்சு சொன்னேன். சரியா? சோ இப்படி எழுதலாம். இததான் உங்க புக்லயும் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அப்ப இது என்னது, முதன்மை குவாண்டம் எண், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். மேல இருந்து என்ன ஆயிட்டே இருக்கு, அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. 1 2 3 4 5க்கு வந்துட்டே இருக்கு. ரைட்டா? ஆஃபாப் தத்துவம் பார்த்துட்டோம். அடுத்து பாலி தவிர்க்கை விதி தத்துவம். ஒரு அணுவில் உள்ள எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பு தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. அதாவது NLMS பிரின்சிபல், அசிமுதல், மேக்னெட்டிக் ஸ்பின், இந்த 4 சேம் வேல்யூஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாலி தவிர்க்கை தத்துவம். அதே இது இன்னும் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலி தவிர்க்கை தத்துவம் குன்ஸ் ரூல் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். குன்ஸ் ரூல்னா என்னன்னா, குன்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆர்பிட்டால நிரப்பும் போது சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படும் போது அனைத்து வாய்ப்புள்ள சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழும். முதல்ல எல்லா எலக்ட்ரானையும் நிரப்பிக்கும், அதுக்கப்புறம் பேர் பண்ணு. அதாவது இப்போ ஒரு 11 வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதுல 10 பேர் தான் இருக்காங்கன்னா, இல்ல 5 பேர் தான் இருக்காங்கன்னா, முதல்ல சமமா கொடுத்துட்டு 2 10 அந்த இதை எப்படி கொடுக்க முடியும், எப்படி டிவைட் பண்ணமோ அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதுதான் 3 இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ரூல்ஸ் தான் இதை டிசைட் பண்ணுது. இப்ப நம்ம ட்ரிக்கையும் பார்த்துட்டு இந்த எப்படி எழுத போறோம், ஒரு எலக்ட்ரான் அமைப்புக்கு அதாவது ஒரு தனிமம் கொடுத்திருந்தா இதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னு உங்களுக்கு முதல் 10 தனிமங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இது எழுத தெரியணும் உங்களுக்கு. இப்ப பார்ப்போம். சோ இதோட இந்த பாடம் வந்து முடியுதுமா. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, ட்ரிக் டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவதற்கான எலக்ட்ரான் அமைப்பு எழுதுவதற்கான குறிப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஈஸியா நீயே அதை மனப்பாடம் பண்ணாம எழுதுறதுக்கான வழிய சொல்றேன் பாரு. முதல்ல 1ல இருந்து 7 வரைக்கும் எழுதிக்கும். 1 என்ன, 1s 2s 3s 4s 5s 6s 7s 1ல இருந்து 7 வரைக்கும் எழுதிக்கும். ரெண்டாவதுல என்ன எழுதிக்கோன்னா, இதுல p ஆர்பிட்டால் எழுதிக்கும். p ஆர்பிட்டால் 2, அதனால பாரு 2p 3p 4p
இப்படி எழுதிக்கோ. ரைட்டா? அடுத்து டி எழுதிக்கோ. டி வந்து 3ஆவதுல ஸ்டார்ட். 3D. ரைட்டா? இப்படி எழுதிக்கோ. அடுத்து F எழுதிக்கோ. 4F, 5F, 6F, 7F. இப்படி எழுதி வச்சு 1ல இருந்து 7 எழுத தெரியும் நமக்கு. அப்படி எழுதி எழுதிட்டு இருந்து பாரு. இந்த வரிசையில என்ன செய்ய? என்ன எழுதுவ? எப்படி எழுதுவ வரிசை? 1S. நீயே எழுதி பாரு. என்ன எழுதுவ? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1S. அடுத்து 2S. 2P, 3S. அடுத்து என்ன இருக்கு? 3P, 4. இந்த பாரு 1S, 2S, 1S, 2S, 2P எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்கு? 3S எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்கு? 3P எழுதிட்டேன். 3P அடுத்து என்ன? 4S, 3D, 4P, 5S. இப்படி என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். இப்ப ஈஸியா எழுதிடலாமாமா இத? இதுதான் ட்ரிக். சரியா? இப்ப நம்ம புரியுதாமா? இன்னொரு தடவை சொல்லணுமா? புரியுதா? முதல்ல 1ல இருந்து 7 எழுதிக்கோ. P ஆர்பிட்டால் 2ஆவதுல இருந்து எழுதிக்கோ. D 3ஆவதுல இருந்து எழுதிக்கோ. F 4ஆவதுல இருந்து எழுதிக்கோ. எழுதிட்டு இப்படி போட்டு கடகடகட நினைச்சிடலாம், எழுதிடலாம். சரியா? இப்ப இப்படி எழுதிட்டோம். இந்த மாதிரி எழுதுறோம் பத்தியா? இதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேர். என்ன செய்வாங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை கொடுத்து ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் காப்பர், ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நியான், சோடியம், இப்படி கேட்பாங்க. அதுலயும் அது மட்டும் இல்லாம Fe2+, Fe3+ அப்படிலாம் கேட்பாங்க. அப்ப அந்த எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறதுக்கு முதல்ல இந்த ஃபார்முலா மாதிரி இது தெரியணும் இல்லையா? அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். இந்த 3 விதி எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு இப்ப யோசிச்சேன்னா, அந்த 3 விதி தான் எப்படி இந்த இதுல நிரப்ப முடியும், நிரப்புனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது சொல்றதுதான் அந்த 3 விதி. என்னன்னு பாரு. எஸ்ல 2 எலக்ட்ரான் போட்டுக்கலாம். Pல 6 எலக்ட்ரான் வரைக்கும் போட்டுக்கலாம். Dல 10 எலக்ட்ரான் போட்டுக்கலாம். Fல 14 எலக்ட்ரான் போட்டுக்கலாம். சரியா? இதுல பாதி பாதியா இருந்தாலும் இது ஸ்டேபிள். அதாவது half filled அப்படின்னு சொல்லுவாங்க. half filled, partially filled, this is also stable. இது completely filledனாலும் ஸ்டேபிள். அப்ப அதனால அப்படி போட போறோம். இப்ப ஒரு தனிமத்துக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது உங்க புக்லயே முதல் 10 கொடுத்திருக்காங்க. முதல் 10க்கு இதை நான் எழுதி காமிக்கிறேன் பாரு. ஹைட்ரஜன், அதோட எலக்ட்ரான் அளவு 1. சோ 1s 1. இது எப்படி நிரப்புவோம்? இதுக்கு பேரு ஆர்பிட்டால் டயக்ராம்னு பேரு. ஆர்பிட்டால் வரைபடம். ஒரு எலக்ட்ரான் போட்டாச்சு. ரைட். அடுத்து யாரு? ஹீலியம். 2. 1s2. 2 போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 1s2. அப்போ 1 2. இது எப்படி தான் போடணும்? ஏன் இப்படி போடணும்? ஸ்பின் குவாண்டம் நம்பர் இதை தான் சொல்லுது. ஒரு எலக்ட்ரான் இப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இப்படி. ரைட்டா? இது ஒரு கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். அதனால இது இப்படிதான் போடும். ரைட்டா? அடுத்து லித்தியம். 3. என்ன போடலாம்? 1s2 2s 1s2 2s1. இது எப்படி மேடம் எழுதுற? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். அப்போ 1s 2s, இங்க 2, இங்க 1. ஓகேவா? இப்ப லித்தியம் கருது யாரு? பெர்லியம். 4. 1s2 2s2. 2 வரைக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்ப அதனால 2s2 போட்டோம். அப்ப இங்க என்ன எழுதுவா? 1 2. ஓகே. இப்ப அடுத்தது போரான். போரான் இந்த மாதிரி எல்லா தனிமத்துக்குமே எழுதலாம். சரி, 5. அப்ப இங்க என்னடா போடுவ? 1s2 2s3 போடலாமா? இங்கதான் சிக்கல். நான் என்ன சொன்னேன்? எஸ்ல எத்தனை எலக்ட்ரான் தான் போட முடியும்? 2 எலக்ட்ரான் தான் போட முடியும். அப்ப இப்ப யாரை கூப்பிடணும்? 2p கூப்பிடணும். சோ 2 1. அப்ப 1s 2s p ஆர்பிட்டால் மட்டும் 3 விதமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம நேத்தி கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ல p ஆர்பிட்டால் ஓரியன்டேஷன் வந்து px py pz 3 வடிவமா இருக்குன்னு பலூன் வச்சு கூட உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சேன். சோ அப்ப 1 போட்டோம். இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாம். இந்த இதெல்லாம் நிரப்பணுமா அப்படின்னா, எலக்ட்ரான் இருந்தா நிரப்பணும், இல்லன்னு நிரப்பக்கூடாது. இதை தூக்கி இங்க எல்லாம் போடக்கூடாது. சரியா? ரைட். இப்ப
முடிஞ்சிருச்சு. அடுத்து கார்பன். கார்பன் 6. 1s2 2s2 2p2. அப்ப இங்க என்ன ஆகும்? இதுல கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பான்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுலதான் இப்ப இந்த 2 இருக்கே, இந்த 2ஐயும் நான் இங்கே போட்டுறவா? இப்பதான் யார் வரா? குன்ஸ் ரூல். குன்ஸ் ரூல் என்ன சொல்லுச்சு? இது என்னது? ஆஃப்கா பிரின்சிபிள். எனர்ஜிஸ் ஆர் ஃபில்ட் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜில ஃபில் பண்ணு வந்திருக்கு. அந்த ரூல் வந்துருக்கு. அடுத்த ரூல் என்ன? எந்த ஆர்பிட்டா அதாவது சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் நிரப்பப்பட்ட பின்னரே ரெட்டிப்பு நிகழும்னு சொல்லுச்சு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ 1 2 இப்படிதான் ஃபில் பண்ணணும். ரைட். இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சாமா? ரைட். இப்ப வச்சிடலாமா? ரைட். அடுத்து யாரு? நைட்ரஜன். நைட்ரஜன் 7. 1s2 2s2 2p. இப்ப யார் இருக்கா? 1s2 2s2 4 போயாச்சு. 2p 3. அப்ப இப்ப எப்படி எழுதுவ? 1 2 3. இது ரெண்டையும் சேர்த்து போடலாமா? போடக்கூடாது, தனியா தான் போடணும். இப்ப சப்போஸ் இங்க பாரு, அடுத்து ஆக்சிஜன் 8. 1s2 2s2 2p 4. இப்பதான் என்ன செய்யணும்? முதல்ல சமமா பங்கிட்டு ஜோடி செய்யணும். ஓகே. நியான் 9 என்ன வரும்? இங்க 1 வரும். ரைட்டா? ஃப்ளூரின் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ரைட்டா? சாரி, ஃப்ளூரின் நியான் இல்லையா? அதுதான் புக்ல என்ன செஞ்சிருப்பான் உங்களுக்கு கொடுத்திருக்கான். நான் அதுதான் எழுதி சொல்லி கொடுத்திருக்கேன். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ளூரின் 9 நியான் 10. என்னாகும்? இந்த இடத்துல இன்னொன்னு ஒரு 9 என்ன ஆகும்? இங்க ஒண்ணு கூடும். 10 என்ன அர்த்தம்? இங்க ஒண்ணு கூடும். சோ எல்லாமே கம்ப்ளீட்லி என்ன ஆயிடும்? ஃபில்ட் ஆயிடும். இந்த கம்ப்ளீட்லி ஃபில்டு பார்ஷியலி ஃபில்டு அப்படின்னு சொல்லி சொன்ன ரெண்டுத்தையும் பார்த்தா கம்ப்ளீட்லி ஃபில்டும், கம்ப்ளீட்னா இது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஒண்ணு ஃபுல்லா நிரப்பப்பட்டது. அப்படி நிரப்பப்பட்டது அப்படின்னா இந்த இருக்குல்ல 2p, இதை எடுத்துக்கோ. இதுதான் இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதாவது எஸ்ல 2 இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு. இது பாரு 6க்கு 3 இருக்கு. அதாவது பீல 6 போட்டுக்கலாம், 3 இருந்தாலும் ஸ்டேபிள் தான். இது 3 இருக்கு, ஸ்டேபிள். ஓகேவா? சோ இப்ப அவங்க புக்ல ஒரு 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்திருப்பான். அது எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபார் குரோமியம், குரோமியம் 24 எழுத சொல்லியிருக்கான். எழுதுவோமா? ஆக்சுவலா எப்படி எழுதணும்? 1s 2s 2p 3s 3p 3d 4s இப்படி எழுதிக்கும். ரைட்டா? இங்க 2 போடு 2 போடு 6 போடு. எத்தனை ஆச்சுப்பா? 10 முடிஞ்சிருச்சு. இங்க 2 போடு 6 போடு 18 முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? p ஆர்பிட்டால்ல 6 வரைக்கும் போட்டுக்கலாம், s ஆர்பிட்டால்ல 2 போட்டுக்கலாம். அப்ப 18 முடிஞ்சிருச்சு. 24ல 18 போச்சுன்னா எவ்வளவு கண்ணா? 6. அப்ப 4 இங்க போடு, இங்க 2 போடு. சரியா? ரைட். இப்படித்தானே வரணும். இதுதான் எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன். நம்ம நினைக்கிறது இது. ஆனா ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்னன்னா பாரு, 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s1. ஏன் இப்படி எழுதணும்? 3d5 ஏன் எழுதணும்? 4s1 எழுதணும். இங்கதான் யார் வரா? அந்த நான் சொன்ன ஸ்டெபிலிட்டி, அந்த நிலைப்புத்தன்மை என்ன அப்படின்னா, டி ஆர்பிட்டால்ல 5 இருக்கணும். அதாவது பார்ஷியலி ஃபில்டு 5 இருந்தாதான் ஸ்டேபிள். இவன் ஒரு எலக்ட்ரான் இங்க கொடுக்கலாம். இங்க பங்கீடு போடுறதுக்கு இங்க 3d5 கொடுத்து 4s1 போடலாம். ஏன்னா இது பார்ஷியலி ஃபில்டு தானே. எஸ்ல 2ல 1 இருந்தாலும் அது ஸ்டேபிள் தான். அதனால 3d5 4s1 இருக்கு. அப்ப கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டா இதைத்தான் எழுதணும். இததான் உங்க புக்ல காப்பருக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. காப்பர் 29. ஓகே, புரியுதாப்பா? காரணம் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம என்ன செய்யறோம்? அப்படி எழுதுறோம். காப்பர் காப்பர் 29. எப்படி இருக்கணும்? இதுவும் 1s 2s 2p 3s 3p 2 2 6 10 முடிஞ்சிருச்சு. 2 6 18 முடிஞ்சிருச்சு. ஓகே, 18 முடிஞ்சிருச்சு. இப்ப
3D9 4s2. இது என்னதான் ஆகுங்கயா? இது அப்படியே எழுதிக்கோ. இங்க என்ன ஆகும்? 3D10 4s1 அப்படின்னு ஆகும். ரைட்டா? பொதுவா அந்த காலேஜ் எல்லாம் போயிட்டு கெமிஸ்ட்ரி படிச்சேன்னா இது D5 சிஸ்டம், இது D10 சிஸ்டம். இது காலேஜ் என்ன இந்த அடுத்த வருஷமே டி பிளாக்ல 12th வரும். திஸ் இஸ் D5 சிஸ்டம், D10 சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வச்சுதான் சொல்லணும். அப்ப இத சொல்லக்கூடாதா அப்படின்னு பார்த்தா இது கூட்டினா மொத்தம் எத்தனை? 18. இந்த 18க்கு நம்ம என்ன போட்டுறணும் அப்படின்னா இதனுடைய மந்த வாயுவை எழுதணும். ரைட்டா? அதாவது இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஹீலியம், ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான் இருக்கும். அந்த அதை என்ன செஞ்சுக்கணும்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இருக்கும். அப்ப 18 அப்படின்னா அதுக்குரிய என்ன கான்ஃபிகரேஷனோ, அதாவது அதுக்குரிய என்ன இதுவோ அது பண்ணும். அப்ப ஆர்கான் தான் 18. ஆர்கான் 3D10 4s1. சோ இது என்ன சொல்றோம்? சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி இல்லாம இப்ப 3D10 4s1னா ஒண்ணு போல என்ன செஞ்சிருக்கோம்? இதா இருக்கும். அதனால எனர்ஜி வந்து எப்படி இருக்குமா? ஸ்டேபிளா இருக்கும். இந்த எலக்ட்ரானும் இந்த ஆட்டமும் ஸ்டேபிளா இருக்கும் அப்படி சொல்லி சொல்றோம். சோ அப்ப ஹாஃப் ஃபில்டும் ஸ்டேபிள் தான், ஃபுல்லி ஃபில்டும் ஸ்டேபிள் தான். சோ D5 D10 எழுதுறதும் ஸ்டேபிள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் இதுல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டா என்ன கேட்பாங்கன்னா Ni2+ எழுத சொல்லுவாங்க. ஏன்னா Fe3+ எழுத சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா பிளஸ்னா 2 எலக்ட்ரானை குறைச்சிக்கணும், மைனஸ்னா 2 எலக்ட்ரானை கூட்டிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன தேவை? நிக்கல் 2+. ஓகே, 2 எலக்ட்ரானை குறைச்சுக்கணும்னு மேடம் சொல்றீங்களே, 2 எலக்ட்ரான், அதுக்கு எத்தனை எலக்ட்ரானே எங்களுக்கு தெரியாதே, எத்தனை இதுன்னே தெரியாதே இல்லையா? நிக்கல்னா 28ன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் 28ல 2 போச்சுன்னா 26. அப்ப 26ல 18 கழிச்சிடணும், 8. அப்ப இங்க போடும் 18 கழிச்சு 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 என்ன செய்யணும்? போட்டுட்டு போகணும். அதாவது நியரஸ்ட் கான்ஃபிகரேஷன். சரியா? அந்த மாதிரி 18 இனிமே வந்து போக போக ஹையர் கிளாஸஸ் எல்லாம் போகும்போது இந்த 18 ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஆர்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த வருஷமே இருக்கும் ஆர்கான் 3D10. ஆர்கான்னா புரிஞ்சுக்கணும் 18 எலக்ட்ரான் இதுல இருந்து கழிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். புரியுறதா? அதே போல Fe3+. Fe-க்குரிய அட்டாமிக் நம்பரை எழுது. அப்ப அதுக்கு முதல்ல என்ன தேவை? அட்டாமிக் நம்பர் தேவை. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாதான் இந்த கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். சோ இது வந்து இந்த குரோமியம் வந்து ரொம்ப முக்கியம். குரோமியமும் காப்பரும் அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்க. அப்புறம் Ni2+ Fe3+, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த வருஷம் டி பிளாக்னு ஒரு பாடம் படிப்பீங்க. டி தொகுதி தனிமங்கள், அதாவது இடைநிலை தனிமங்கள்னு ஒண்ணு படிப்பீங்க. அதுல இத கண்டிப்பா இன்னும் இதா இருக்கும். சோ கண்டிப்பா என்ன செய்யணும்? அதே போல Mn2+, அதுவும் கேக்குறாங்க. Mn2+, Cr3+, இதெல்லாம் கேக்குறாங்க. எல்லாமே 21ல இருந்து 30க்குள்ளதான் உங்களுக்கு கேக்குறாங்க. அதுக்கு கூட நான் ஒரு ட்ரிக் ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். 21ல இருந்து 30க்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 11க்கு சொல்லி கொடுத்தனா ஞாபகம் இருக்கா? 21ல இருந்து 30 வரைக்கும் சொல்லி கொடுத்தனா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம். என்னன்னு அது சொல்லி கொடுத்தேன்? எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லி கொடுத்தேன்? சொல்லு பார்க்கலாம். 21ல இருந்து 30 தனிமங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லு பார்க்கலாம். எப்படி சொல்லி கொடுத்தேன்? சட்டி விக்கிற. ஓகே, சொல்ல முடியல, சாட் பண்றாப்ல, நான் சொல்றேன். சட்டி விக்கிற. அடுத்தது சட்டி விக்கிற மனுஷன் கோணிப்பையில குஷன் செய்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 21ல இருந்து 30க்கு ஈஸியா இருக்கு. ரைட்டா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம். சட்டி விக்கிற, சட்டி விக்கிற முடிஞ்சிருச்சு. மனுஷன் Mn. என்ன? கோணியில், கோணிப்பையில் அப்படின்னு வச்சோம். கோணின்னா என்னது? சரி, சட்டி விக்கிற மனுஷன் இரும்பு கோணியில், அதான் Fe, இரும்பு கோணியில் குஷன் செய்தான். இரும்புனா Fe, கோணினா கோபால்ட், நிக்கல், கோணிப்பை, சும்மா ஒரு குஷன், இது ரெண்டும் செய்தான்ங்கிறது
அது என்னது வினை முற்று உங்களுக்கு தெரியல, தமிழ்ல முடிக்கணும்ல, சரியா? இந்த மாதிரி நான் ஒரு முதல் ஒரு 40 தனிமங்களுக்கு நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, சரியா? சோ அதனால என்ன பண்ணு, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இந்த பாடத்துல கொஸ்டின் சொல்லி பார்த்தா கொஸ்டின் சொல்றேன். இந்த பாடத்துல கொஸ்டின் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா எழுதிக்கோ. போர் ஆட்டம் மாடல், லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், அதுக்கடுத்து உங்களுக்கு டைம் இண்டிபெண்டன்ஸ் கான்சர்வேஷன் டெலிகேட் போர்ஷன் ரெடியூஸ்ல இருக்கு, அதனால அதை படிக்க வேண்டாம், இல்லைன்னா அது கண்டிப்பா படிக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான கேள்வி என்னன்னா குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் எண்கள். நான் சொல்றதை தவிர கொஸ்டின் வராது, சரியா? அதனால இந்த கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோ, நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் போர், போர் ஆட்டம் மாடல். அடுத்து லிமிடேஷன்ஸ், வரம்புகள், ரைட்டா? அடுத்து குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் எண்கள். அடுத்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது, இந்த Fe2+, 3+, நிக்கல் 3+, என்னன்னாலும் கேட்கலாம். குரோமியம் அவங்களா கேட்பாங்க, ஆனா புக்ல வந்து குரோமியம் 24, காப்பர் 21, குரோமியம் காப்பர் இருக்கு புக்ல, அதை கண்டிப்பா பார்த்துக்கோ, நிச்சயமா அது வரும், சரியா? மற்றபடி இதுல வந்து ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால், ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் இவ்வளவுதான் மொத்த கொஸ்டினே. இதுல ரொம்ப முக்கியம்னா இந்த 2, இந்த 3 தான் கண்டிப்பா. அப்புறம் வந்து 2 மார்க் சொல்றேன். 2 மார்க்ல ரூல், குன்ஸ் ரூல், ஆஃபாப் பிரின்சிபிள், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், வாட் ஆர் குவாண்டம் நம்பர்ஸ், ரைட்டா? சோ அப்புறம் இந்த சொல்லிட்டேன்னா ரைட். அப்புறம் 1 வேர்ட்ல ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கேட்கலாம். அதுக்கடுத்து ஜீமன் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து ஜீமன் எஃபெக்ட், இதை தவிர எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். சோ இத கண்டிப்பா படிச்சுக்கோ. இதுதான் சென்டர் ஆஃப் த கோர். இத படிச்சாலே உறுதியா சூப்பர் மார்க் வாங்கலாம், நல்ல மார்க்கே வாங்கலாம், சரியா? இதுல ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன், ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், அதுவும் அதோடைய சிக்னிபிகன்ஸ் சேர்த்து படிச்சுக்கணும். 2 மார்க்ஸ் அகைன் 2 மார்க் திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், சரியா? ஹெய்சன்பர்க் நிச்சயமற்ற தன்மையா? ஆமா, நிச்சயமற்ற தன்மை. So Heisenberg uncertainty principle, Kunz rule, Heisenberg, Kunz rule. மூணாவது Pauli exclusion principle, Pauli exclusion, Aufbau principle. இந்த ஆஃப்-பா பிரின்சிபிள் புக் பேக்லயே டிஸ்கிரைப் ஆஃப்-பா பிரின்சிபிள் ஒரு 5 மார்க்ல இருக்கு. இது கண்டிப்பா வரும். அந்த 5 மார்க்ல நான் உங்களுக்கு அந்த 1s 2s சொல்லி கொடுத்தேனே, அதை இந்த இதை எழுதணும், இந்த காப்பி எழுதணும், இது எழுதணும், சரியா? சோ ஆஃப்-பா பிரின்சிபிள் ஒரு 5 மார்க்ல இருக்கு, புக் பேக்லயே இருக்கு, அதனால ரொம்ப முக்கியம். சோ இது ரூல் படிச்சுக்கோ. அடுத்து வந்து வாட் ஆர் குவாண்டம் நம்பர்ஸ் கேட்கலாம். குவாண்டம் எண்கள் என்றால் என்ன? குவாண்டம் நம்பர்ஸ். அப்புறம் இந்த குவாண்டம் நம்பர்ஸ நான் நடத்தும் போதே உங்களுக்கு எப்படி டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சு நடத்தினேன், ஞாபகம் இருக்கா? பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக், ஸ்பின், இந்த மூணுத்தோட சிமிலாரிட்டி என்ன, அதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு காமிச்சு, அந்த மாதிரி நீங்க ஏன்னா அது கம்பேரிசன்ல கேட்கலாம், கொஸ்டின் ஒண்ணு வரலாம். அந்த கம்பேரிசனோட என்ன பண்ணுனா அந்த மாதிரி படிச்சு பிரிச்சு அப்படி போட்டு எழுதிப்பாங்க, சரியா? ஆன்சர் வேணும்னாலும் நாளைக்கு நான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா டி ப்ரோக்லி வேவ் ஈக்குவேஷன், அது கேட்கலாம். டி ப்ரோக்லி ஈக்குவேஷன். மற்றபடி நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படி. பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக் இப்படி போட்டு டேபுலர் காலம் இப்படி எழுதுனேன்னா ஈஸியா என்ன செய்வாங்க, மார்க் வந்து வரும்.
பாரு இப்படி இப்படி கம்பேர் பண்ணி பிரின்சிபல் அசிமுதல் மேக்னெட்டிக் இப்படி எழுதிட்டேன்னா என்னென்ன எது எது சொல்லுது அப்படின்னு பாயிண்டா எழுதினாலே போதும். ரைட்டா? இன்னொன்னு பொதுவா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வளவளன்னு எழுதணும் அவசியமே கிடையாது. சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் நாங்க ஸ்மால் வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ எல்லா சம்மும் புக் பேக் சம்ஸ் எல்லாமே உனக்கு வீடியோஸ்ல இருக்கு, போய் பாரு. அதுல எதுவும் தெரியலன்னா கேளு. இந்த பாடத்துல சம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எது அப்படின்னா இது பாலிஸ் ஹீசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல் வச்சு del x greater than del p greater than or equal to h by 4 pi அதை வச்சு வர அந்த சம் வரும். அதுக்கடுத்து பார்த்தா இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஒரு சம் கேட்பான். 51வது கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன் புக் பேக்ல. மேபி எனக்கு புக்கு பார்க்கல, நான் சொல்றேன். 51வது கேள்வியா இருக்கும். பேஜ் நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். ரைட், அதாவது எனக்கு தெரிஞ்சு 66 65 அப்படி போய் பாரு. ஏன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மாறும். ஸோ இந்த 51வது கேள்வி என்ன கேட்டிருப்பான்னா என் கொடுத்துருப்பான், எல் கேட்டிருப்பான், எம் கேட்டிருப்பான். அப்ப இல்லைன்னா இங்க ஷெல் கொடுத்துருப்பான். இப்ப இங்க 3D கொடுத்துருப்பான். இப்ப 3Dனா இதுக்கு என்ன 3. எல் என்ன, டிக்கு என்ன வேல்யூ அதை இங்க எழுதணும். அப்ப எம் என்ன, எம் எப்படி எழுதுவ, -L to +L இத மாதிரி வச்சிருந்தோம். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் வரும். how many orbitals are possible for n equal to 4, n equal to 3 இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? எத்தனை ஆர்பிட்டால் இதற்கு சாத்தியம் அப்படின்னு கேட்கலாம். சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம், சின்ன பாடம். முடிச்சிட்டோம், பாடமும் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து கொஸ்டினும் சொல்லிட்டேன். சோ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாழுங்க. அதுவும் இந்த கணக்குல இந்த 54 கிராம் டென்னிஸ் பால்னு ஒரு சம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதே போல புக்குக்குள்ள இந்த கிரிக்கெட் பாலையும் அயன் பாலா அப்படி ஒரு சம் இருக்கும், அந்த சம்மையும் பார்த்துக்கோங்க. சரியா? அப்புறம் இது சம் இதுதான், ஏன்னா கம்பல்சரியில சம் கேட்கலாம், அதுக்காக சொன்னேன். எலக்ட்ரான், இந்த அயன் பாலையும் எலக்ட்ரானையும் கண்டுபிடிக்க சொல்லி சிக்னிபிகன்ஸ்க்கு கீழே இருக்கும், முக்கியத்துவத்துக்கு கீழே இருக்கும். மேபி பேஜ் நம்பர் 40 41 அந்த மாதிரி இருக்கலாம். சோ 41 தான் நினைக்கிறேன், போய் பார்த்துக்கோ. பேஜ் நம்பர் டிஃபர் ஆகும், சரியா? இதுல நான் சொல்றேன். சோ பாத்துக்கோ, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த பாடம் முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம், இன்னைக்கே படிச்சிடலாம். மொத்தமே உனக்கு ஒரு 5 5 மார்க் 10 2 மார்க் தான் வருது. சோ கண்டிப்பா நிறைய கொஸ்டின் இதுல இருந்து கேட்பாங்க. இதுல லெஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ட்விஸ்டடா கேட்கணும் இந்த பாடத்துல. அப்படி அதாவது ஒரு டாப் ஸ்கோரர் இருக்கீங்க அப்படின்னா 100 மார்க் வாங்குறவன், மேடம் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா லெஸ் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லாம ஒரு ட்விஸ்டட் அப்படின்னா எப்படி கேட்கலாம்னா, கம்பேர் த மாடல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம்னு ஒரு கேள்வி கேட்கும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மாடல், அந்த அணு மாதிரிகளை விவரி, இல்ல அணு மாதிரிகளை டிஸ்கஸ் பண்ணு, அந்த மாதிரி ரைட்டா, வேறுபடுத்து அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது அவங்களா கேட்கிற கேள்வி, இந்த கேள்வி வரலாம். அப்புறம் ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், அது கேட்கலாம். இதெல்லாம் புக்குக்கு பின்னாடியும் கிடையாது, உள்ளிருந்து வரக்கூடிய கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகேமா, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பாடம் நடந்தது. சக்சஸ்ஃபுல்லா 2 பாடம் முடிச்சிட்டோம். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல 3வது பாடம் ஆரம்பிப்போம். இப்ப ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ இந்த பாடங்க எப்படியும் ஃபர்ஸ்ட் 4 பாடமாவது இருக்கும். அதனால இப்ப 2 பாடம் முடிச்சதுனால உனக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அந்த இதுல அட்டென்ட் பண்ணாதவங்க வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்க. எதுவும் தெரியல அப்படின்னா கேளுங்க, டவுட் கேளுங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். இப்பயும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகேமா ஸ்ரீநாத்.